शेषाद्रिवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीवन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतं गुणाढ्यम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लादनारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीषि सुखशौनकभीष्मदाल्भ्यान्मे उस्माङ्गराज्यवसिष्ठविभीषणादीन्मे पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदात्मजभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान्मे भक्तान् परकालयतेन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशबलिं प्रणतोऽस्मैक्यम्। वसुदेवसुतं देवं कंसचाडूरवर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। व्यासंवसिष्ठहर्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे युगतातं तपोनिधिम्। பிராச்சீனபரிஹி ஒருத்தர் அவர் நிறைய யாகம் பண்ணிட்டு இருந்தார். என்ன யாகம் ஊருக்கெல்லாம் அது கர்மகாண்டம். யாகம் எதுல வருதுன்னா கர்மகாண்டத்துல வருது. இவர் பூர்வாஷ்டமத்துல முத்தாத்து தாத்தா 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 யாரு வியாசர். இவர் என்ன பண்ண கர்மகாண்டம், தேவதா காண்டம், பிரம்மகாண்டம் 3 பிரிச்சார். 12 அத்தியாயம், 4 அத்தியாயம், 4 அத்தியாயம். சரி, கர்மகாண்டத்துக்குள்ளே தேக சௌக்கியத்துக்கு வேண்டும் கர்மாவெல்லாம் பண்ணார். இதுல ஒண்ணுமில்லை, நமக்கு பரபிரம்ம விஷயம் தெரியவில்லை, பிரம்மத்துக்கு தான் நாங்கள் போய் சேரணும், ஒரு உடம்பு பார்த்துக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பிரம்மகாண்டத்துக்கு தமிழ் வியாக்கியானம் எழுதுறார். கடைசி மத்தியத்தில் ஒரு தேவதா காண்டம் வந்து இது என்னடான்னா 33 கோடி தேவதைகள் இருக்கா. அது 33 பேர் தான் ஒரு கோடி வருஷத்தால் கண்ட்ரோல்ல இருக்கா. சரி, அந்த தேவதைகளை வச்சு லோகத்தில் இருக்கிறதுக்காக அவளுக்கு ஒரு லோகம் கொடுத்து ஒரு மந்திரம் மந்திராதீவந்த தெய்வத்தம் அப்படின்னு மந்திரத்துக்கு ஆள்பட்டபடி பண்ணார். சோ அவாகனம் விசர்ஜனம் எல்லாம் இதுல இருக்கு. அது தேவதா காண்டம். பிரம்ம காண்டத்துக்குள்ள உபனிஷத்தின் பேரு ஞான காண்டம் பேரு. இந்த ஞான காண்டத்தில் எங்களுக்கு இருக்கிற விஷயம் ஒரு ஜீவாத்மாவிற்கு, அந்த ஜீவாத்மாவுக்கு அழிவில்லை. அது ஒரு தேகத்து போயிட்டே இருக்குது. புண்ணியகரமா பண்ணா மேலோகத்துக்கு போறது, பாபகரமா பண்ணா வேறே ஜென்மம் வருது. இப்படியே தொடாடுன்னு இருக்கு. நீ அதை விட்டு உடம்பு கர்மகாண்டத்திலே இருந்துருந்ததுன்னா, நான் அதை பண்றேன், இது பண்றேன், வாழை பண்றேன், தோலை பண்றேன், உடம்பு பார்க்கறதுக்கு இருக்க வேண்டாம். நீ ஆத்ம சிந்தனை வெள்ளம், அதெல்லாம் பரமாத்ம சிந்தனை வெள்ளம் ஆகியவரே மறுபிரிவி தவிர திருத்தி பணி கொள்ளும்படியான வழி காணணும். அதுதான் நாங்கள் நம்மாழ்வார் படிச்சுட்டு இருக்கோம். அதை இன்னும் ஆச்சாரியன் மூலமாக அந்த உபதேசத்தை நாரதர் பிராச்சீன பரிகை கண்டார். பிராச்சீன பரிகை ராஜா யாரு பிருத்து வம்சத்து வந்தது. இவனுக்கு என்னடா காரியம்னா, எல்லா இடத்திலையும் ஒரு யாகசாலை பண்றது, யாகம் பண்ணுங்கோ, கர்மம் பண்ணுங்க, ஒரு சாதம் எடுத்துட்டு வாங்கோ, வெட்டி போடுங்கோ. இத சாஸ்திர பிரகாரமே அதை பண்ண ஐஸ்வர்யம் எல்லாம் வருது. இந்த ஐஸ்வர்யத்தில் தான் இருக்கிறது அப்படி இருக்கு. நீ ஆத்மபரமா உபனிஷத் பிரம்ம ஜான காண்டத்துக்கு வரணும் தானே. நீ வரணும் இதே பண்ணிட்டுன்னா நீ மறுபடியும் வருந்துட்டே இருக்கணும் அப்படி உபதேசம் பண்றார். அதுக்கோசரம் வந்திருக்கார் நாரத பிராச்சீன வரையை சொல்றது. என்டையர் இந்தியாவில எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் வேதிகை கட்டி வச்சுட்டு ஆசாமி இது பிராச்சீன வரிகை என்று அவர் பேரே கர்ப்ப கதை. அவன் பேரே அவருக்கு பேர் உண்டு. சரி, அவனுக்கு உபதேசம் பண்ணிருக்க. அதுக்கு ஒரு புரிஞ்சுரோபாக்கியானம் என்ற வியாக்கியானத்தை சொல்லி ஒரு உடம்பே ஒரு புறம், அதுக்கு ஜனம் ஜெயித்தான் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா அழிவில்லை, பரமாத்மாவுக்கு ஆழ்பட்டு இருக்க வேண்டியது. இதே கதையை சொல்லிட்டு வர பாதியில் நிறுத்தனம் நேர்த்தி
இந்த அத்தியாயத்துக்குள்ள 29வது அத்தியாயம். அவன் கதை கேட்டு இருக்கான். இது புரிஞ்சலோபாத்தியான ஒரு பெரிய கதையெல்லாம் ஒன்ன பத்தியே சொல்லியிருக்கிறது. நீ அந்த பகவத் சிந்தனம் ஆத்ம சிந்தனம் பண்ணி ஆத்ம பரமாத்ம விசாரத்தை பண்ணும்போது பகவத்கீதை அதே சொல்லியிருக்கா. 16 அத்தியாயத்துக்குள்ளே ஜீவாத்ம சாட்சா்காரத்துக்கு வேண்டுமான வழிகள், 16 அத்தியாயத்துக்குள்ளே பரமாத்ம விஷயம், பரமாத்ம ஞானம், பரமாத்ம விவரணம், பரமாத்ம விஸ்வரூபம், பரமாத்மாவுடைய விபூதி, பரமாத்மாவுடைய பக்தி, இதெல்லாம் மத்திய காண்டத்திலே சொல்லி பக்தி தான் பகவத்கீதை பிரதானமாக சொல்லி இருக்கிறது அப்படி முடிச்சார். அந்த கதை இங்க சொல்லிட்டு இருக்க. பகவத் குணானு கதன ஸ்ரவண ஜக்ரச்சேதசா பெருமான குணானு கதனத்தையும் கேட்கிருத்தலையும் தெரித்திருது வாசித்தும் கேட்டும் இருக்கும் அவர்கள் தஸ்மின் மகன் முகரிதா மதுவிச்சரித்திரா அப்பேர் வெட்டுவார்களுடைய சரித்திரத்தை கேட்டு பியூஷேஷ சரிதா அந்த அமிர்தத்தை குடித்து பிரித்த சிரவந்தி தாயே பிவந்த் அபிர்திஷோ நிருபகாடகரண்ணே அந்த பெருமாளுடைய பாசுரத்தை கேட்குவர்களுக்கும் நான் கேட்டுட்டே உட்கார்ந்திருந்தேன். அதுக்கு ஸ்ரவணத்துக்கு பலம் உண்டோ அப்படின்றார். சொல்லுங்கோ இல்ல கேளுங்கோ இல்ல படியுங்கோ இல்ல பூஜை பண்ணுங்கோ பியூழை தாம் யோ பிபந்தி அபிதிரிஷோ நிருபகாடகர்ணம் தான் நஸ்பிருஷந்தி அச பயசோக மோகா அப்பேற்பட்டவர்களுக்கு கிட்ட கூட வரதில்லை. ஏது கிருஷ்ணா ரெண்டு பேரும் உப்பு துன்பம் என்றார். கிருஷ்ணா அப்படின்னு ஆசை, பயம், சோகம், மோகம். இதுக்கே எத்ராஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மஹீயத்தே நதத்தர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக தரிசனம். அஷ்டாட்சர மகிமை அறிந்தவன், அஷ்டாட்சரத்தை ஜபரபார்களாலே அறிந்து வசப்படுத்திக் கொண்டவன், அஷ்டாட்சரம் சித்தி படைத்தவன், மகாபாகனானவன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துக்குள்ளே நதத்திர சஞ்சரிஷ்யந்தி கிட்ட கூட வருதில்லைங்க. ஏது வியாதி, ரோகம் வராது, துக்கம் வராது. வியாதி நதத்திர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷம் வராது. தஸ்கரா திருடர்கள் வரமாட்டார். அந்த அஷ்டாட்சரத்துக்கு அத்தனை வியாட்சம், அத்தனை பௌரன். என்ன சொல்லுவோம், அஷ்டாட்சரத்துல என்ன இருக்கு சுவாமி அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். என்னென்ன இருக்கு அப்படின்னா ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், எச்ச அந்நதபி வாங்மயம் ரிக்யஜ சாம அதர்வ எச்ச அந்நதபி வாங்மயம். இன்னும் எது வாங்மயம் இருக்கும்? புராணங்கள், இதிகாசங்கள், எச்சாஞ்ச வாங்மயம் சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம், அஷ்டாட்சரத்துக்குள்ளே இருக்கு. ரிச்சோ யஜூம்ஷி சாமானி தர்வ அதர்வணானிச்ச சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் எச்ச அந்நதபி வாங்மயம். இன்னும் என்னென்ன வாங்மயம் இருக்கோ அதெல்லாம் அஷ்டாட்சரத்தில் இருக்கு. இந்த அஷ்டாட்சரத்தை அறிந்து தெரிந்து சுற்றினவர் நாரதன். இதுக்கு என்ன வேலை எப்படின்னா, இந்த மாதிரி சம்சாரத்துல யார் யார் கஷ்டப்பட்டிருக்கோ அவளெல்லாம் போய் அவளை கஷ்டாட்சரம் பண்ணி பிரவருத்தி மார்க்கத்தை நிவர்த்தி மார்க்கத்தை கொண்டு போறது இவருக்கு வேலை. ஏன்னா அவரிடம் நிற்கிறதுக்கு இடமே இல்லையே அவருக்கு, பித்திரு சாபத்தாலே. அதுக்கு ஒரு சுத்தின்ற இவன் என்று அந்த இந்த பிராச்சீன வரிகைன்னா கர்ப்பையை சுத்தி வச்சுருக்கிறவன். எதுக்கு? யஜ்ஞாகத்துக்காக.
யோ இங்க யஜ்யாங்களெல்லாம் உனக்கு ஒன்றும் பண்ணாதீயா, பெருமாள் பேரு சொல்லையா, ஆத்மாவை பாருயா, பரமாத்மாவை பாருயா, எத்தனை ஐக்கியம் பண்ணி உட்காந்துருக்கேன் கர்மகாண்டு பண்றவாள் தைர நீ பண்றது வேண்டாம். இவனுக்கு இன்னும் ஜென்மம் நிறைய வருது. கர்மகாண்டம் பண்ணத்திலையும் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் புத்திரம் லாபம் சகம் வருது. வாஞ்சத்யோ திரதேத்வயம் அப்படின்ற சரி போகும் போகாபவர்க்கையோரேக்கம் வாஞ்சத்யோ திரதேத்வயம். ஒரு போகம் போடமா அத்தி கொடுக்குறான், அபவர்க்கம் வேணுமா அத்தி அபவர்க்கம்னா மோட்சம், போகம் என்ன இகத்தில் இருக்கபடியான சம்சாரத்தில் சந்தோஷம் அத்தி கொடுக்குறான். ஆனா நீ இத்தனை விரும்பின நேரத்துலதா ராஜாவை இத்தனை வருஷம் இத்தனை பண்ணி என்ன நீ கடிச்சிருந்து அப்படின்னு சொல்ற. ஈதைருபத்ருதோ நித்தியம் ஜீவலோக ஸ்வபாவதீஹி. இதெல்லாம் உபதிரவங்கள். நகரோதி ஹரேர் நூனம் கதாமிருத்த நிதூரத்தின். ஆகையினால இந்த கதையிலேயே நேரிடணும். பிரஜாபதி சாட்சாத் பகவான் கிரீஷோ மனு. அங்கே எடுத்துட்டு வர பிரஜாபதியானவன் பகவான், கிரீஷனான சம்பு, மனு வருகின்றவர்த்தி, தக்ஷாதயா தக்ஷர்கள், பிரஜாத்தியக்ஷா நைஷ்டிகாக சனகாதேக. சனக எல்லாத்தாலும் சிருஷ்டிச்சின்னு வந்தாலும் இவ கதையெல்லாம் கேட்டிருந்தவர்களே. சனக சனந்தன சனத்குமார சரத்சுஜாதர்கள், மரீச்சிஹி அங்கிரசா புலஸ்தியஹா புலஹா கிரதுஹு பிருகுஹு வசிஷ்டஹா இத்தேதே வதந்தா பிரம்மவாதினஹா. இவாளெல்லாம் பிரம்ம வித்துக்கள், பிரம்மத்தை அறிந்தவர்களே தவிர இந்த மாதிரி முன்ன மாதிரி கர்மகாண்டத்திலிருந்து யஜ்யாதாரங்களை பண்ணிருந்திருக்கில்லை. பண்ணிருந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். யஜ்யம் பண்ணி வைக்கிறவளை தவிர தாங்களே வைக்கம் யஜ்யாதாரங்களை பண்ண மாட்டா. ஏன்னா புரோகிதர் இவா பிரம்மவாதினா அத்தியாபி வாசஸ்பதேகா தபோ வித்ய சமாதிபிஹி. தபஸ் என்ன, வித்ய என்ன, சமாதி என்ன, வாசஸ்பதி என்ன எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் தாங்கள் அனுஷ்டிக்க மாட்டாள். பஷ்யந்தோபின பஷ்யந்தி பஷ்யந்தம் பரமேஸ்வரம். பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருக்கிறா பெருமாளை. சப்த பிரம்மாணி துஷ்பாரே சேரந்த குரு விஸ்தரே. சப்த பிரம்மத்துக்களே எம்பெருமான் இருக்கான். அதனால தெரிஞ்சிருக்காளே தவிர மந்திர லிங்கை வியவச்சின்னம் பஜந்தோர் விருப்பரம். மந்திரத்தால் அறிந்தவர்கள், பாராயணத்தால் அறிந்தவர்கள், யதா யமனு கிருண்ணாதி பகவான் ஆத்மபாவிதகா ததகாதவதிம் லோகே விதேது பரிஷ்டித்தாம். சரி, இது யமன் வந்து கூட்டிண்டு போனப்போ அந்த புத்தி அவ விட்டுட்டு வேதத்துக்குள்ள இருக்கிற வெற்றியை வச்சுண்டு மனசுல வச்சுண்டு தஸ்மாத் கர்மசு பரிஹிஷ்மன்னே அஜ்ஞானாத் அர்த்தகாரிஷு மார்த்த திருஷ்டிங்கதா ஸ்தோத்திர ஸ்பரிஷிஷு அஸ்பிருஷ்ட வஸ்துஷு. நீயே கர்மாவிலும் பிரம்மாக்கு வாழ்ந்துறான். அந்த ஆரம்பமாகச்சே வேதவியாசர் கர்மகாண்டம், தேவதா காண்டம், பிரம்மகாண்டம் 3 பிரிச்சாராங்க. 12-4 அத்தியாயங்கள். அதாத்தோ கர்ம ஜிக்ஞாசா கர்மகாண்டத்துல, அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா 2வது காண்டத்துல, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா 3வது காண்டத்துல. அப்படின்னா கர்மத்தன்னம் தர்மத்துக்கு வந்து, கர்மத்தன்னம் பிரம்ம விசாரத்துக்கு வரலாம். இவரை கர்மகாண்டத்தில் உட்கார்ந்துருக்கேன். கர்மகாண்டம் உடம்பாத்துக்கு எடுத்துக்க வேண்டியது என்ன, சரீரமாத்தியங்குள்ள தர்ம சாதனம் அப்படின்னு சரீரத்துக்குள்ளவருக்கு தர்ம சாதனம் பண்ணணும். அப்படின்னா அதுதான் சரீரம் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணா கர்மகாண்டத்தில் இருக்கிற விஷயத்தை பார்க்கணும். அது அதிலேயே மூழ்கி இருந்ததோ தர்மகாண்டத்தையும் இந்த ஞான காண்டத்தின் பறந்து எடுத்ததுன்னா உனக்கு புனர்விஜனம் இருந்துட்டே இருக்கே அப்படின்னு உபதேசம் பண்றாரு. இப்போ ஒரு பக்கத்துல எல்லாரும் பிரம்ம வைத்துக்கிறே எல்லாம் கர்மம் பண்ணி வைக்கிறார், அவளே கர்மம் பண்ண மாட்டார். இந்த மாதிரி ஏதோ யாகம் பிடிச்சிட்டோ
அதை ஆக்கி நானே பண்ணிட்டு உட்காந்து ஊருக்கெல்லாம் யாகம் பண்ணிட்டு உட்காண்டா உனக்கு ஆத்மா சாட்சா்காரமும் பரமாத்ம சாட்சா்காரமும் அபுதராவிரத இருக்கணும்னா மோட்சமே கிடைக்கிறதுப்பா அப்படி உபதேசம் பண்றார். சப்த பிரம்மணி துஷ்காரே சரந்த ஒரு விஸ்தரே மந்திரலிங்கே விவிச்சின்னம் பிரஜந்தோ நகரம். இந்த மாதிரி சப்த பிரம்மத்தில் உட்காந்து குறையும் யாகத்தையே பண்ணி உட்காந்துருந்ததுன்னா ஒரு பரனை பத்தி தெரியறதில்லை. எதா கண்ணாதி பகவான் ஆத்மபாதிரகா சசகாகவதிம் லோகே விதேஷ்டித்தாம். அவன்னு கூட்டிட்டு போச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டோ. தஸ்மாத் கர்மசு பரீஷ்மன்னே அஜானார்த்தகாசிஷு ஆர்த்த திருஷ்டிம் ஸ்தோத்தர ஸ்பரிஷிஷு அஸ்புருஷ்ட வஸ்துஷு. அஸ்புருஷ்டமான விஷயத்துக்குள்ளே நீ இதெல்லாம் ஆரிசை விட்டுட்டோன்னா இகத்தில் இருக்கும்படியான பிரம்மார்த்த காமத்துக்குள்ளே ஆரிசை விட்டு மோட்ச வழிக்கு தேடு. ஸ்வம் லோகம் நவிதுஸ்தேவை எத்திர தேவோ ஜனார்தனஹ ஆஹுஹு தூம்ரதிஜோ வேதம் சகர்மகமத. பரமாத்மா இருக்கிறது பாரு, எந்த லோகத்தை இருக்கான்னு பாரு, அவனை செய்து அவருடைய ஸ்துதி பண்ணு, இந்த கர்மம் ஒரு கட்டி வைகின்றார். ஆஸ்திரிய தர்பைஹி பிராகக்ரைஹி. நீ தர்மம் பிடிக்கின்றது முடியிருக்குதா இல்லையான்னு பார்த்து காத்தேன சிதிமண்டலம் ஸ்தப்தோ புருகத்வதான்மானி கர்ம நாமீஷி எத்பரம். நீ ரொம்ப பெருச எல்லாருக்கும் என்னமோ பண்றேன், கர்மத்துல நன்னாய் பண்றேன் பார்த்து பண்ணிட்டு இருக்கே. தற்கர்ம ஹரிதோஷம் யத்சா வித்யா தன்ம தெரியா. எதுதான் கர்மம் அப்படின்னா ஹரிதோஷம், பகவானுக்கு சந்தோஷப்படுத்தும்படியான கைங்கரியம். யத்சா வித்யா தன்ம தெரியா, பகவானை சிந்தை பண்ணுறதே வித்தியே, அவனுடைய புத்தியே புத்தி. ஹரி தேக பிரமாம் ஆத்மா ஸ்வயம் பிரகிருதிரீஸ்வரகா. ஒரு ஹரி இருக்கிறான், ஆத்மா இருக்குது, ஒரு பிரகிருதி இருக்குது. தத்பாத மூலம் சரணம் யதா க்ஷேமோன்றினாமிகா. அவருடைய திருவடியை பற்ற வேண்டும். ஒரு தேகத்தையே பார்த்து இருக்க வேண்டாம், தேக போஷனை இருக்க வேண்டாம். ஒரு ஆத்மா இருக்கு, அவருக்கு அர்த்தம் பரமாத்மா இருக்கான். அந்த பரமாத்மாவுடைய விஷயத்தை நன்னாக அறிய வேண்டும், ஸ்துதி பண்ண வேண்டும். அந்தரியாமையாய் உள்ளேயும் இருப்பான், அப்படித்தையும் இருக்கான். அந்தர்வகிச்சரத் சர்வம் வியாப்தநாராயணஸ்திதகா. அதன் எங்களும் வேந்தம் விஸ்வசம்புவம் சர்வகோஷப்பதீகாசகம் ஹிருதிகஞ்சாப்தலோகம் சிவத்தேவன்சிகா அப்படின்னு நாராயண சொல்றது. ஹரி தேகமிருதா தேகமிருதாமாத்மா ஸ்வயம் பிரகிருதி சிரீஸ்வரகா தத்பாத மூலம் சரணம் யதா ஹேமோன் ரிணாமிகா. மனுஷாளுக்கு இந்த இடத்துக்குள்ளே எதிராட்சேமம் பண்ணா தப்பாத மூலம் சரணம், அந்த எம்பெருமானத்துக்குள்ளே அடைக்கலம் பற்ற வேண்டும், கரணமடைய வேண்டும். சவை பிரீதமச்சாத்மா, அவனுக்கு ஆத்மா பிரியத்தமமானது. ஏதோ ஒரு பயமன்வதி, அவன் ஒரு கொஞ்சம் பயமே இல்லை அப்படின்னு என்ன நிர்பயமாக அனுப்பலாம். நிர்பயோ நிர்பரோஸ்மி அப்படின்ற வேதாந்தேஷ். இது வேறும் சபை வித்வான் யோ வித்வான் ச குரு ஹரிஹி. இது அறிந்தவன் தான் வித்வான், அவனே குரு, அவனே ஹரி. நாரதோவாச்சா பிரஷ்ன ஏவம் சஞ்சின்னோ பவத புருஷா அத்திரமே வரதோ குஹ்யம் விஷாமய சொல்லி. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது வாழ்க்கெல்லாம். அதுக்கு என்ன அத்திரமே வரதோ குஹ்யம் நிஷாமய சுனிஷ்டித்தம். அந்த விஷயத்தை இன்னும் விரித்து சொல்றேன் கேள். சுத்தரஞ்சரம் சுமனசாம் சரணே மிதித்வா ரக்தம் ஷடங்கிரிகண சாமசு துப்தகர்ணம் அக்ரே மிருகான சுதிருபோ விகணயாந்தம் கிருஷ்டே மிருகம் மிருகபாடி.
சுத்திரஞ்சரம் சுமனசாம் சரணே மிதித்வா ரத்தம் ஷடங்கிரிகணசாமசுருத்த கர்மம் அக்ரே விருக்கானசுருபோ விகணயாந்தம் புஷ்டே மிருகம் சுத்தகயா பானபின்னம். சரீரத்துல என்னென்ன இருக்கும் அது தெரிஞ்சுக்கோ. அதிலேயே அதிகங்கள் இருக்கு. அதிலேயே அதுக்கு சொல்யூஷன். ஆனா ஞானத்திலே கூடிய ஆரம் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எதிர்த்துப்பார். முதல் சுமன சதர்மணாம் ஸ்திரீணாம் சரண ஆசிரமே பஸ்ய அர்த்தா. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமே ஒரு பெருசா கொடுத்துருக்காரு. எப்படி? சுத்திரஞ்சரம் சுமனசாம் சரணே மிதித்வா ரத்தம் ஷடங்கிரி கணசாம் சுருத்தகர்ணம் அக்ரே விரகாரசுரூபோ விகணயாந்தம் கிருஷ்டே மிருகம் மிருகய சுத்தபாணபின்னம். இந்த ஸ்லோகத்துக்கு அவரே வியாக்கியானம் பண்றார் நாரதரே. அஸ்ய அர்த்தா சுமனஹா சதர்மணாம் ஸ்திரீணாம் சரண ஆசிரமே புஷ்ப மது கந்தவத் ருத்ரதமம் காமிய கர்ம விபாகஜம் காமசுகலவம் ஜெய்ஹ்வ யௌபஸ்யாதி விசின்வந்தம் மிதுனீபூய ததபினிவேஷித மனசம். அப்படின்னு என்ன? லோகத்தினுடைய போக்கிலேயே சந்தோஷப்பட்டிருந்தால் ஷடங்கி கணசாமகீத அது அதிமனோகர வனிதாத்வி ஜனாலாபேஸ்வதி விகதராமதி பிரலோபித கண்ணமக்ரே. கந்தர்வ நகராக்காரம் அப்படின்னு அந்த காந்தர்வ வித்தியிலேயும் மனசுக்கு சந்தோஷப்படுத்தமான எல்லா காரியத்திலையும் நீ எதிரே இருந்துட்டா முருகையூ தவதாத்மன ஆயு பரதோ அகோராத்திராந்தான் காலலவ விசேஷான் அவிகணய கிரகேஷு விகரந்தம் பஷ்டதையேவ பரோட்சமனு பிரவருத்தோ லுப்தகா அப்படின்னு ஆசைப்படுறவன். அப்படின்னு தேகத்துக்கு போஷணம் பண்ணும்படியான காரியத்திலேயே இறங்கி இருக்கிறவனுக்கு கிருத்தாந்தோ அந்த கிருத்தாந்தம் அவருடைய கிருத்தாந்த பரிகரிசக்தி லோக போக்கு இருக்குதே ஃபியூச்சர். அந்த ஜனிக பராவித்தரித்தம் இமம் ஆத்மானம் அகோ ராஜன் பின்ன ஹிருதயம் திரஷ்டுமருகசி. ஒரு தேக போஷணையிலேயே தேகத்தில் இருந்துட வேண்டாம். ஆத்ம விசாரம் பண்றதுக்காக திரஷ்டுமருகசி. இதுதான் பகவத்கீதை. இது ரொம்ப ஆரம்பம். ஐயோ பந்துக்களை எல்லாம் கொல்லுறவே, நான் இதெல்லாம் வேண்டாம், அவளுக்கு ஒரு வாழ்க்கையை எல்லாம் காண்டி வைத்து போயிடும். கதோபஸ்து உபாவிஷத்து அப்படின்றார். அவனுக்கு ஐயோ அப்பா நீ கொல்லுறது யாரையும் நீ கொல்ல முடியாது. ஆத்மா வேறே தேகம் வேறே. ஆத்ம லட்சணங்கள்ல சொல்லி நைரஞ்சிந்தந்தி சஸ்திராணி நைரந்திரிகா கஜேந்திரேரிகந்தியாபா நசோஷேஷமாந்தா அச்சேத்யோஜம் அதாச்சோஜம் அக்லேத்யோஜம் அசோஷேவதா நித்தா சர்வகதா ஸ்தானு அச்சலோயம் சனாதனா அப்படின்னு ஆத்ம லட்சங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கு சாங்கிய யோகம் என்று பெயர் வச்சு அவரின் கர்மயோகம் சொல்லி அவரின் ஞான யோகம் சொல்லி அவரை சுத்தி தர்மத்தையும் சொல்லி 2ஆம் அத்தியாயத்துக்குள்ள இத்தனை முடிச்சுள்ளார் கண்டுவேனாம். அதே மாதிரி தட்டுமெருகசி எம்பெருமானைப்பார் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு பார் வரும் உடம்பு பார்க்கிறதே கேட்க வேண்டாம். அப்புறம் இன்னொரு ஸ்லோகம். சத்தம் விசேஷ்டிதம் ஆத்மனோந்த சித்தம் நிகச்சதி கண்ணதுனீம் சித்தே யஹ்யங்கனாஷ்டமம் அசத்தமயூதகாதம் பிரீணீஹம் சரணம் விரமக்கிரமேண. ஒரு ஹம்சம் இருக்கு, ஒரு பரமஹம்சம் இருக்கு. இந்த வரும் உடம்பு பார்த்துக்கிறதுக்குள்ளேயும்
உடம்புக்கு சந்தோஷப்படுத்திற்குள்ளே இருந்தது அப்படின்னா சரி போறதில்லை. பிரீணீகி ஹம்சரணம் விருமக்கிரமேனா, அந்த பரமாத்மாவை ஹம்ச சரணம் அவரை நீ பிரீணீகி அவருக்கு தொட்டு பண்ணணும். பெருமாளப்பார் யாதோவாச்சா ஸ்துதமன் வீக்ஷிதம் பிரம்மன்னு பகவான் யதபாஷதா. சுவாமி தேவசேந்தெல்லாம் கேட்டேன். நைத்த ஜானன் உபாத்தியாயாகா, இந்த சாமான் உபாத்தியாயிக்கு ஏதாவது தெரியாது சுவாமி. கிண்ண விதவியதி, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சம்சயோத்தரது மேற்றான் தான் எனக்கு ஒரு சம்சயம் இருக்கு சுவாமி. சஞ்சின்னஸ்தோ மகான்னு அந்த சம்சயத்தும் போக்கணும். இந்த ஒரு பிரச்சனை கேட்கிறான். யாரு? பிராச்சீன பரிகி ராஜா. விஷயோபிகி முக்கியந்தி எத்த நேந்திரிய விருத்தஜகா கர்மாண்யாருபதேயேன குமாரக விகாயத்தம். இந்திரிய விருத்தியிலேயே மாட்டம் நிற்கவனுக்கு குருவர்கள் வந்து சொல்ல மாட்டார்கள். கர்மாண்யாருபதேயேன குமாரக விகாயத்தம் அமுத்திரான் ஏகேனா துஷ்டானுசேதே. இந்த தேகத்தை இந்த தேகம் விட்டு போறது என்கிறேன். அது என்ன சாப்பிட்டு போறான்னு கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு கிம் அஷ்ணுதே இது வேறு விதாம்பாரா ஸ்ரீயத்தை தத்திர தத்திரா கர்மஜித் கிரியதே புரோக்தம் பரோக்ஷன்ன பிரகாசத்தே. இது பிரத்யக்ஷமா பரோக்ஷமா எப்படி இருக்க கொஞ்சம் இந்த விஷயம் சொல்லும் சுவாமி. ஆத்ம விஷயம் சொன்னீங்க. ஆர்வவாச்சா ஏனை பார்வதே கர்மா ஏனை வா அபுத்திர தத்துவமான்னு. எந்த கர்மம் ஆரம்பிக்கிறானோ அவன் கதையை ஒட்டின்னு இருக்கிறது. உங்கே அவ்யவதானேனா லிங்கேன மனசா ஸ்வயம். சரி, மனசு லிங்கம் தானே தனக்காரியை தானே அனுபவிப்பான். சயானம் இமம் உத்சவ்யா ஸ்வசந்தம் புருஷோயதா கர்மாத் அந்யாஹிதம் பவந்தே தாதிருஷே நேதரேண வா மமைத்தே மனசா யுக்யதே அசம்பா அகமிதி புருவன்னே தத் புமான் ராத்தம் கர்மயேன புதர்பவதா யதானமீயதே சித்தம் உபயேர் இந்திரியே ரஹதே. இந்திரியே சித்தம் மனசு இந்திரியம் எந்த கண்ட்ரோல் பண்ணிட்டு வரணும். இது வரா தன்னுடைய இதே பார்க்கறது, மேலுக்கு போறது இல்லை. ஏவம் பிராத்தேகர்மா லட்சதே சித்தவருத்தி. சித்தவருத்தி எப்படி இருக்குன்னா யோக சித்தவருத்தி விரோதம். யோகம் என்றால் என சித்தனுடைய மனசுடைய விருத்தி விரோதம். ஆனா சித்து என்ன தோன்றது? உடம்பு பாதுகிறது. இந்த மாதிரியே காரித்து போறது. நானுபூத்தம் கச்சானேனா தேகேனா அதிருஷ்டம் அஸ்ருத்தம். தேகத்தால் பார்க்காதது, தேகத்தால் கேட்காதது, அதெல்லாம் ஒன்றும் தெரியறது இல்லை சித்தத்துக்கு. கதாச்சித் உபலம்பேதா எத்ரூகம் யாதரகாத்மனி. ஒரு யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்து கேட்டு தேனாசிய தாதர்ஷம் ராஜன்னு எங்கினோ தேக சம்பவம் ஆச்ச என்ன நினைச்சுன்னு இருக்கிற கோரியோ அதே தேகம் உனக்கு வருது. ஏன்னா சித்தத்துல அதே இருக்கிறது இல்லையா. கண்டஸ்துவாத் அனுபூதோர்த்தோ நமரஸ்பட்டமரிகத்தி. ஸ்ரத்தையோட நீ அனுபவிச்சது உனக்கு வருது. மனையோ மனுஷ்யஸ்ய பூர்வரூபாணி சம்சதி பவிஷ்யதஸ்ய பத்திரந்தே தத்தைவன பவிஷ்யதகா. மனையோ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையோ ஸ்லோகம். அது என்ன சொல்றது? மனுஷனுக்கு பந்தத்துக்கும் காரணம் மனசு, அப்புறம் விடுதலைக்கும் மனசே காரணம். ஆனால் மனசு திருத்தனம். பவிஷ்யதச்ச பத்திரந்தே தத்தைவன பவிஷ்யதகா. அதிருஷ்டம் அஸ்ருதம் சாத்ரா கொச்சின் மனசு திருஷ்யத்தே யதா ததா மந்தவியம் தேசகால கிரியாஸ்தேயம். மனசுக்கு நினைந்து நைந்து உள்கரைந்து உருக வேண்டும். எந்த மாதிரி யோசனை பண்றியோ அந்த மாதிரி எனக்கு கொண்டு போறது. சர்வே கிரமான கோரேனா
மனசு இந்திரிய கோச்சராக, மனசுல இந்திரிய கோச்சரமான விஷயமே இவனுக்கு கண்டினியூ வருது. ஆயாந்தி வருஷ வர்க்கஷோ யாந்தி சர்வே சமரசோ ஜனாகா. ஒன்றிருக்கா போயின்னு இருக்கா, ஒரே மாதிரி ஞானம் இருக்கிறவா. சத்வை கனிஷ்டே மனசி பகவத் ஸ்பார்ஷ்வினிவர்த்தினி. சத்துகுணத்தால் மனசுல இருந்ததுன்னா பகவத் பாஷத்துல இருக்காய். தமச்சந்திரன் செய்வேதம் உபரஜாவுபாசத்தே. தமோ குணம் இருந்ததுன்னா சந்திரலோகத்திற்கு எங்களுடையும் வருவாய். நாகம் வமேது பாவோயம் புருஷை விவரீயதே யாவத் புத்திமனோக்ஷார்த்தம் குணவியூகோ ஹியனாதிமான்னு. அகம் நமம அகம் நமம நமஹா நமஹா. எனக்கு சேர்ந்தில்லே தொண்டன். அப்படி மமதா புத்தி விட்டவனுக்கு யாவத்த புத்திமான் அக்ஷார்த்த குணவியூகோ ஹியனாதிமான்னு. இதுதான் குணத்தையும் புத்திமத்தையும் உண்டு பண்ணுகிறது. சுப்தி மூர்த்தேப தாபேஷு பிராணாயா பிராணயா பிராணாயன விகாததா. சுத்தி திசையிலும் மூர்ச்சா திசையிலும் நீ பகவானை நினைக்கும்படி இருந்தது. அப்படின்னா நேக தேக விஜானம் புத்தி பிரச்சாரையோதபி. புத்தி வந்தப்போவும் எந்த வகையை திண்டு போறது அப்படின்னா எந்த சிந்தனம் என்றையோ அந்த சிந்தனை போறது. கர்ப்பே பால்யே கௌபௌஷ்கல்யாத் ஏகாதசவிதம் ததா லிங்கன் திருஷ்யதே யோயः புஷ்பம் சந்திரமசோ யதா. அதனாலே கர்ப்பத்துக்குள்ளேயும் பால்யத்துக்குள்ளேயும் பௌஷ்கலமான எந்த விஷயத்தை நீ பற்றி வரையாயோ ஏகாதசவிதம் தத்தா 11 விதமான இதுன்னு சொல்றார். லிங்கன் நதிருஷ்யதே யோனः குஹ்வம் சந்திரமசோ யதா அர்த்தேக்ய வித்யமானேபி சம்ஸ்ருதி ந நிவர்த்ததே. ஏவம் சம்ஸ்ருதி சக்கரஸ்தே. ராமனே அப்படி என்ன நீ எது மனசுல சிந்தை பண்றியோ தியாயத்தோ விஷயானஸ்ய சொப்பனேன அர்த்தாகமோ யதா. விஷய ஞானத்தை யோசனை பண்ணிட்டுன்னா சொப்பனே அனர்த்தாகமோ யதா. அது சொப்பனத்திலே அர்த்தத்தை கண்ட மாதிரி. ஏவம் பஞ்சவிதம் லிங்கம் திருவச்சோஷ்ம விஸ்திருத்தம் ஏஷு சேதனையாயுக்தோ விலீயதே அனேன புருஷோ தேகான் தேஹி அனுபாரத்தை விவஞ்சதி பஞ்சசோகம் பயம் துக்கம் சுகம் சாதேர வெந்ததி. இந்த அது பஞ்சவிதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டோ, லட்சணங்கள் உண்டோ. அது என்னடான்னா அது என்ன முன்படுது? ஹரிஷம் சோகம் பயம் துக்கம் சுகம். 5 யதார்த்தேயம் நாபயாத்யபயாதி ச நத்யஜேத் இந்திரியமானோபி நத்திதேன் மிரியமானோபி பிராக்தேஹ்யபிமர்த்தி ஜனஹ தேகாபிமர்த்தியம் ஜனஹ. நீ தேகத்தை கொட்டுண்டே தேகத்தையே பார்த்துட்டு இருந்ததுன்னா இந்த தேகம் கடைசியே கிடைக்கும். யாவது அந்யன் அவந்தேதா வியவதானேன கர்மணாம். ஆனா பகவானை சென்று ஒன்னும் தெரியும் வேற வண்ணத்தை சிந்த பண்ணாரவன் மனே மனுஷேந்திரா பூதானாம் பாவனாம். அப்பேற்பட்டவனுக்கு மனசு எதில் லயிக்கிறது? ஆத்மரோமாத்மா லயிக்கும். யதாட்சரிதான் தியாஜன்மே கர்மாண்யாச்சினுத்தே அசகிருத்து. புருஷனை நினைத்து தன்னுடைய காரியத்தை கர்மண்யேவாதிகாரஸ்தே மோபதேசகராச்சனா என்கிறவரை எவன் பண்ணுகிறானோ சரி கர்மண்ய வித்யாயாம் வந்த கர்மண்யன ஆத்மனகா. ஆத்மா விட்டு பண்ற கர்மாவெல்லாம் உனக்கு அவித்தியால் மூடப்பட்டு அரஸ்தர உபார்த்தம் சர்வாத்மனா ஹரிம் ஆதியாலே சதா ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணு. பஷ்யம் ஸ்தராத்மகம் விஸ்வம் சித்யுத்பத்தி பேயாயதா ஸ்திதி உற்பத்தி லயம் எல்லாம் அவனால் தான் ஆறுது. விஷயத்தராத்மகம் பிரபஞ்சமே அவனால் விண்டப்பண்ணது. இங்க விசாலமான மனோபாவத்தால் பார்த்துட்டு அப்படின்னா அருள் புரிவான் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு என்ன?
உத்தரேதாத்மனாத்மானம் அப்படின்னு ஆத்மன் ஆத்மனா பந்து ஆத்மன் திருபராத்மனா ஸ்லோகம் கீதையில அந்த மாதிரி நினைந்தே நிற்க வேண்டும். ஆக எம்பெருமானை பற்றி யோசனை பண்ணி அவன் என்ன சொல்றான்? குட் தாட்ஸ் லீட் டு குட் ஐடியாஸ், குட் ஐடியாஸ் லீட் டு குட் ஆக்ஷன்ஸ், பேட் தாட்ஸ் லீட் டு பேட் ஐடியாஸ், அண்ட் பேட் ஐடியாஸ் லீட் டு பேட் ஆக்ஷன். இந்த மாதிரி எம்பெருமானை நல்ல காரியத்தை பண்ணின்று தர்மம் பிடிக்கிறது என்றார். மைத்திரேவாச்சா பாகவத முக்கியோ பகவான் நாரதோ ஹம்சயோர் கதிம் பிரதர்ஷ்யேக்ஷமுமான் மத்ர ஆமந்திரியா சித்தலோகம் ததோ அகமத்து. இந்த பரமஹம்சம் படும் வழியை காட்டினா பாகவத விஷயத்தை சொல்லி நாரதரானவர் இவருக்கு அவரால் சத்கரிக்கப்பட்டு சித்தலோகம் தட்டோகவது சித்தலோகத்துக்கு போயிட்டார். அங்க ஒரு காரியம் இருக்கு. ஆசீர் வரிகி ராஜரிஷி பிரஜா சர்க்கா விரட்சணே ஆதிஷ்ய புத்திரான் அகவத் தபசே கபிலாசிரமம். என்ன பண்ணான் இவன்? இவன் வைராக்கியம் வந்தது, பசங்க ராஜ்யம் கொடுக்குறான். கபிலாசிரமத்துக்கு போனான் தபஸ் பண்றது. எந்த தபஸ்? வானப்பிரஸ்தாசிரமம் போய் தபஸ் பண்றது. கத்தை காக்கிறவனா வீரோ கோவிந்த சரணாம்புஜம். அவன் என்ன பண்ணான்? ஏகாகிரமணத்தோட கோவிந்த திருவடியை நினைச்சான். விமுக்த சங்கோ அனுபஜன்னு சங்கவர்ஜிதனாய் பக்தியா தத் சாமியதாமகாத்து. சாமியம், சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம் என்றபடி எம்பெருமான் இணைந்து சாமியதாமகா அத்தியாத்ம கீதம் தேவரிஷினானகா கிருஷ்ணாவியாத் சலிங்கேரி விமுட்சந்தி. இந்த அத்தியாத்ம விஷயத்தை எவனவன் ஆடலானோ கேட்கிறானோ, கிருஷ்ணாவையேத்து எவனம் அறிந்தவனோடு பாடம் பண்ணி கேட்கிறானோ, சுனியாத் சலிங்கேரி விமுட்சத்தே. அவனுக்கு இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் போயிடும். எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா, புரிஞ்சனோபாச்சாரத்தில் சொன்ன தேக ஆசை. ஏதன் முகுந்த யசசா பவனம் புனானாம் தேவரிஷிமல்யமுகனிஸ்ருதமாத்ம சௌச்சம் யக்கீர்த்தியமானமதிகச்சதி பாரமைஷ்டியம் நாஸ்மின் பவேத் பிரமதி முக்த சமஸ்தபந்தகா. பவே இந்த லோகத்திலே முக்த சம்பந்தம் எல்லாம் போயிடும். முகுந்த யசசா, முகுந்தனுடைய யசஸாலே புவனம் புனானாம், புவனத்தை எல்லாம் காப்பாற்றும்படி எம்பெருமானுடைய தேவரீஸ்வரிய முகநிஸ்ருதம் ஆத்மசௌச்சம். தேவரிஷி நாரதரால சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை, ஆச்சீர்வரை சொன்ன விஷயத்தை கீர்த்தியமான மதிகச்சரி பாரமைஷ்டியாம், இது கீர்த்தனம் பண்ணி பரமேஷ்டீவரத்துக்கு போய் அஸ்மின் பிரமே பிரமதி முக்த சமஸ்தபந்தா, எல்லா விதமான பந்தத்தையும் விட்டு அந்த பரமஹம்சலத்திலே போய் இருப்பான். அத்தியாத்ம பாரோக்ஷமிதம் மயாதிகதவத்வதம். இந்த அத்தியாத்ம விஷயத்தை என்னால் எனக்கு சொல்லப்பட்டது. யாராலே? மைத்திரேயராலே. அந்த ராஜா திருதராஷ்டிரன் தம்பி விதுரனுக்கு சொல்லப்பட்டது. ஏவம் ஸ்திரியாஸ்திரமா வம்சா சின்னோ மித்திரகிருதம் செய்ய. அதனாலே உனக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் போம், நல்லது என்று உண்டாகும். அத்தியாத்ம பாரோக்ஷமிதம் மயாதிகதம் அத்புதம். இந்த அற்புதமான சரித்திரத்தை, விருஞ்சனோபாச்சாரத்தை பும்சகா சின்னோ அமிர்த நசம் செய்கிறதா. மங்கையர் தோழில் கைவிட்டு எம்பெருமானை அடைவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார். அஸ்மத்கிருதமாரம்பாம் யதீஷேகரமத்யமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குருவரம் பராம்.